சுப்பிரமணி. எஸ் சார். தாஜ்மஹால கட்டினது யார்? தாஜ்மஹால யாரு கட்டினது தானே கேட்டேன். நீ என்னவோ தாஜ்மஹால திருந்த மாதிரி அழுகுறிய. சத்தியமா நானும் எங்க அப்பாவை கட்டல சார். இத சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இதுக்கு ஏன் அழுகுற? உங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியதா இருக்கு. உட்கார்றா. ஹெட் மாஸ்டர் சார். வாசனப்பையா, உங்களை தான் பார்க்க வந்தேன். பாத்துட்டு போய. எதுக்கு வந்தேன்? சரியா போச்சு. நீ யோசனை பண்ணிக்கிட்டு நான் பாடத்தை நடத்துறேன். கொஞ்சம் காதை கொடுங்களேன். என் காது எடுத்து கொடுக்கற மாதிரி இல்ல, நீ தான் சொல்லணும். அந்த புது ஆபீசருக்கும் உங்க பொண்ணுக்கும் கசமுசா தான் சொல்லையா. அவங்க கொஞ்சுறதும் கொலாவுறதும் லைலா மஜ்னு கேட்டாங்க. போங்க. நீ நேர்ல பாத்தியா? இந்த கண்ணால பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க. ஒரு மாணவனுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். நீ டைமோட ஸ்கூலுக்கு வந்தா தான் படிச்சு பாஸ் பண்ண முடியும். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. இனிமே கரெக்டா வந்துடுறேன். வெரி குட், கோ. சரி. ஹெட் மாஸ்டரையா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, மறந்துட்டேன், வாங்கிக்கங்க. என்னைக்கு தாயா நீ ஞாபகமா கொண்டாந்து கொடுத்த? ஒரு நாளைக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு நிர்வாணமா வரப்போற. போ. ஊங்காத. கல்யாணி, கல்யாணி. ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறனா? நான் மோசம் போயிட்டேன்டி. நான் மோசம் போய் 20 வருஷம் ஆகுது. நீயா? ஆமா. எப்படி? என்னைக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அன்னைக்கே நான் மோசம் போயிட்டேன். விளையாடுறி. நம்ம பொண்ணுக்கு யார மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணவோ அவன் உண்மையான ஆபீசர் இல்லையா? லெட்டர் வந்திருக்கு. என்னது? 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தடவை மோசம் போயிட்டேனா? எங்க? இப்ப நம்ம பொண்ணு எங்க? அந்த பயலுக்கு தான் பாட்டு கத்து கொடுக்க போயிருக்கா. நீங்க என்ன பண்றீங்க? உடனே போய் அவளை கையை பிடிச்சு தரத்தாரன்னு எடுத்துட்டு வாங்க. வரேன். ஐயோ ஐயோ ஐயோ. நிறுத்துங்க. இதுதான் நம்ம வீடு. இதுதான் உங்க வீடா? எஸ் சார். வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க. காபி சாப்பிட்டு போலாமே. காஃபி சார், நான் வந்ததுல இருந்து இங்க தான் காபி டிஃபன்லாம். அப்ப ஹோட்டலா? ஹோட்டல்ல கிட்டத்தட்ட மெஸ் மாதிரி. நல்லா இருக்குமா? அதை நீங்க சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். ஓகே. நீ வண்டியில இரு, 5 நிமிஷத்துல அவர் வந்துருவாரு. என்னையா அவரையா? சொல்றத கேளுப்பா. நீங்க வாங்க. நோ, அவரும் வரட்டும். நான் நினைச்சேன் நீங்க கூப்பிடுவீங்க. என்னங்க இதெல்லாம்? எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்க, நீங்க சுத்துங்க. தள்ளே. நான் இவருக்கே சுத்திடுறேன். இப்படி சுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. வை. வாங்க. சௌரியமா? அவ சௌரியமா தான் இருப்பா. சார், சார். இதுதான் என் பொண்ணு கீதா. ஹலோ, நைஸ் மீட்டிங் யூ. நாங்க சொல்ல என்னத்த சொன்ன? அம்மா, இவர் தான் ஆபீசர். கும்பிடு, கும்பிடு. என்ன காபி கொண்டா. கம் கம். டேக் யுவர் சீட். அலைரா மூதேவி. ஏங்க, உங்க ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி? பிரமாதமா இருந்ததுங்களா? அவர் பிரயாணத்தை பத்தி கேட்டேன். பிராணனை வாங்குறான். கொண்டா சீக்கிரம். கொண்டா, எடுத்துக்கங்க. காப்பி போட்டதே உங்களுக்காகத்தான். என் பொண்ணு கையால போட்டது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பிரமாதங்க. இவர் ஐயா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் டீ. டீயா? காஃபிங்க. காஃபியா? ஸ்ட்ராங் ஸ்ட்ராங். காட்டு இலாக்கா அதிகாரி இல்ல, அதான் தொழில் ரீதியா காப்பிய டீங்கிறாரு. முக்கியமானதை சொன்னீங்களா? சொல்லிட்டேனே. அவர் டீன்னாரு, நான் காஃபின்ட்டேன். அது இல்ல, கீதா கையால போட்ட காப்பின்னு. அத நான் சொல்லிட்டேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? எனக்கு இவரு கூட தாங்க வேலை. அப்ப வரட்டுங்களா? யோ, முதல்ல உன் பேரை மாத்தியா? எதுக்கு சார்? உன் பேர் பாண்டியராஜன், என் பேர் ஆனந்தராஜன்.
2 பேர் சுருக்குமா ராஜன் வச்சுக்கிட்டோமா? கவர்மெண்ட்ல எனக்கு வர வேண்டிய லெட்டர்லாம் உனக்கு வந்துருது, உனக்கு வர வேண்டிய லெட்டர் எனக்கு வந்துருது. ஒரே கன்ஃபியூஷன். இதே குழப்பம் தான் சார் இங்கேயும். நிறைய பேர் நீங்க தான் நான் நினைச்சு ஏகப்பட்ட மரியாதை கொடுக்குறாங்க. இவ்வளவு ஏன் இந்த ஹெட்மாஸ்டர் வீடு இல்லைங்க, அவங்க கூட நான் தான் ஆபீசர் நினைச்சு நமக்கு ஏக மரியாதை. எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு நீங்க வந்த பிறகு எனக்கு அந்த வீட்டுல மரியாதை குறைஞ்சிருக்கு. யோ, யார் யார்கிட்ட மரியாதை எதிர்பார்க்கணும் ஒரு விவசாய இல்ல. அந்த குடும்பமே ஒரு லூசு குடும்பம். அவங்க கிட்ட போய் என்ன பெரிய மரியாதை? கரெக்ட் சார். நான் இவ்வளவு நாளா இங்க இருந்து கண்டுபிடிச்ச விஷயத்த நீங்க வந்த ஒரே நாள்லயே கண்டுபிடிச்சீங்க. அதனால தான் சார் நீங்க சீனியர், நான் ஜூனியர். நினைச்சேன். போய் லக்கேஜ் எடுக்க சொல்லு. நீங்க போற வாட்ச்மேன்ல? நம்ம வாட்ச்மேனா? அவனுக்கு 2 பொண்டாட்டி சார். அவங்கள கவனிக்க அவனுக்கு சரியா இருக்குது. ரெஸ்ட் கிடைக்கும் போது அப்பப்ப வேலைக்கு வருவான். கல்யாணி, என்னங்க? என்ன இருந்தாலும் ஆபீசர் ஆபீசர் தான். ஆமாங்க, ஆபீசர்கால அந்த முகத்துல சொட்டுது. போயும் ஒரு வெறும் பயல நாம ஆபீசர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இத்தனை நாள் நம்ம கிட்ட பழகிக்கிட்டு இருந்தானே, ஒரு வார்த்தை சொன்னா நான் ஆபீசர் இல்லன்னு. திருட்டு பைய. நாளைக்கே சாப்பிட கூட்டு வர்றேன். யார? திருட்டு பையலையா? அவனை இல்ல, ஆபீசர கூட்டு வாங்க. எதுக்கு? நல்லா விசாரிச்சுக்குங்க, இவராவது ஆபீசர் தானான்னு. அது வாஸ்தவம் தான். நல்லா விசாரிக்கிறேன். ப்ளீஸ் கம் இன். கூப்பிட்டீங்களா? உட்காரு. நினைச்சேன். ஓகே, அந்த மேட்டர் என்னாச்சு? இந்த சந்திர கடத்தல். சார், அந்த சந்திர கடத்தல் கேஸ்ல எவிடன்ஸே இல்ல தெரியல. நாகப்பண்ண ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். ஷிட். நான் போய் சொன்னேன் பாத்தியா, அரசியல் செல்வாக்குள்ள உங்களை தண்டிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஓகே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா நான் கன்சல்ட் பண்ணணும். அந்த ஹெட்மாஸ்டர் பொண்ணு கீதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதே சார் ஏன் கேக்குறீங்க? நான் இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்ட. அது மட்டும் இல்ல, நான் மெட்ராஸ்ல வரும்போது அந்த பொண்ணை பார்க்க சொல்லி என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிட்டான். அந்த பொண்ணு எனக்கு மேட்சா இருக்குமா? மேட்ச். நீங்களே தான் எதிரில பாத்தீங்களே. பார்த்தேன், அழகாத்தான் இருக்கா. ஆனா இந்த குணம், கேரக்டர் இதெல்லாம் சரியா இருந்தா தானே முடிவு எடுக்க முடியும். வாட்ஸ் யுவர் ஒபினியன்? அழகு, குணம், பண்புல சுத்த தங்க சார். வெரி குட். அப்புறம் பாட்டு பாடுச்சுன்னா நீங்க ஸ்டீரியோ டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா கேட்டே இருப்பீங்க. இந்த ஹிந்தியில பாடுவாங்களே லதா மங்கேஷ்கர், ஏங்க அவங்க அக்கா ஆஷா போன்ஸ்லே அளவுக்கு பாடும். ஓஹோ, லதா மங்கேஷ்கர் அக்கா தான் ஆஷா போன்ஸ்லே. அது சரியா தெரியலங்க. நினைச்சேன். ஓகே, அப்ப பொண்ணு பிரமாதம் சொல்லுங்க. பொண்ணு நல்ல பொண்ணுதான். ஆனா ஆனா என்ன ராஜன்? இந்த சந்திர கட்ட வியாபாரமா நம்ம என்ன பண்ணோம் சார் இப்போ? அதெல்லாம் எதுக்கு ராஜன்? முக்கியமான இடத்துல சஸ்பென்ஸ் சொல்ற பத்தியா? அந்த பொண்ணு கீதா சார், இவ்வளவு திறமைசாலியான அந்த பொண்ணுக்கு ஆண்டவன் வச்ச ஒரே குறை, அது கொஞ்சம் லூசு சார். அதை ஹிஸ்டீரியான்னு சொல்ல முடியாது, பைத்தியம்னு சொல்ல முடியாது, மரக்கண்டு போச்சுன்னு சொல்ல முடியாது. மொத்தத்துல அதுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க சார். அதுக்கு ஒரு வலிப்பு வருது சார். காக்கா வலிப்பான்னு கேட்டா இல்ல, மைனா வலிப்புன்னு சொல்றாங்க சார். சார், நல்ல மாடா இருந்தா உள்ளூர்லயே வள போயிருக்காது. நீங்க வந்த உடனே உங்களை ஓஹோன்னு புகழ்ந்து பயங்கரமா உபசரிச்சிருப்பாங்களே. அந்த பொண்ணுக்கு இவ்வளவு நல்லா கல்யாணம் ஆகிறதுக்கு காரணமே அது லூசு. நினைச்சேன் ரமா என் தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இதுல ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த விஷயம்லாம் இந்த அண்டர் கரண்ட் தான் சார். இன்னொரு சஸ்பென்ஸ் சொல்றேன். நானும் இங்க வந்த உடனே என்னை இந்த மாதிரி 2 தரம் பிரமாதமா கவனிச்சாங்க. நான் என்ன அந்த பொண்ணு மாதிரி லூசா? உங்களை மாதிரி புத்திசாலி, நைஸா தப்பிச்சிட்டேன். நினைச்சேன். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஏன்னா இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. நல்லா யோசிச்சுங்க. எப்படி அது? அதை பத்தி நாம ஏன் சார் கவலைப்படணும்? அது ஒரு லூசு. அதுக்காக ஒரு லூசு பிறக்காம இருப்பான். நாமெல்லாம் புத்திசாலிகள். அதை ஞாபகத்தில் வச்சுக்க. என்ன நீங்க இந்த பக்கமா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போறதாவது? கல்யாணி, யாரு வந்திருக்கா பாரு, உட்காருங்க. வாங்க தம்பி. வணக்கம்மா. சும்மா அப்படியே சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இது உங்க வீடு மாதிரி, எப்ப வேணாலும் நீங்க வரலாம் போகலாம். கீதா, கூப்பிடு. என்னப்பா? வாங்க சார். ரமா அக்கா உங்களை பத்தி எழுதியிருந்தா. என்ன எழுதியிருந்தா தெரியுமா? என்ன நீ எழுதலான்ற? கெக்க பக்கன்னு வளர்றிய. வளர்ந்துட்டாளே தவிர குழந்தை மாதிரி விளையாட்டு புத்தி. சரி சரி,
போய் தம்பிக்கு டிஃபன் காப்பி எடுத்துட்டு வா போ. சாப்பிடுங்க தம்பி. வீட்டு லட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். ஆனா அதுல லட்டு நல்லா இருக்கா? சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டது இல்லைன்றாங்க. நல்லாவே சாப்பிடுது. ஏ கீதா, பரவாயில்ல ஆபீசர் சார், மகமாயி மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் கீதா இல்லடா, மகமாயி. கூப்பிட்டதும் வந்துட்டேன். உன் குலதெய்வமான எனக்கு படியல் வச்சு பூஜை பண்ணுவியே, இப்ப ஏண்டா நிறுத்திட்ட? தாயே, இந்த வருஷம் நடத்திடுறோம்மா. ஏதோ மறந்து போச்சு. தெய்வத்தையே மறந்துட்டீங்களா? கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கிறீங்க, எனக்கு படிக்க முடியலையா? உனக்கு இங்க என்னடா வேலை? கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். மரியாதையா எந்திரிச்சு திரும்பி பார்க்காம ஓடு. ஆபீசர் சார், ஆபீசர் சார். சரிடி. கீதா, ஏங்க இதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணு மேல இந்த மாதிரி சாமி வந்ததே இல்லையே? வருஷா வருஷம் படையல் போடுறத நிறுத்திட்டோம் இல்ல, அதனால வந்த வெனடி. ஆபீசர் பயந்துருப்பாரா? நானே பயந்து நடிகிட்டு இருக்கேன், பயந்துருப்பாராவுதா? இருந்தாலும் விடப்படாது, பேசி பாப்போம். அம்மா, அம்மாடி, என்ன நடந்துச்சு? ஆபீசர் எங்க? அவர் ஓடின ஓட்டத்துக்கு இப்ப பம்பாயில இருப்பாரு. முதல்ல இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாரியாத்தாளுக்கு ஒரு பூசிய போட்டணுங்க. மாரியாத்தாளுக்கு மாத்திரம் இல்ல, இவளுக்கும் பூஜை போடணும். ஒரு பக்கெட் லட்ட தின்றுக்கா. சும்மா இருங்க. லட்டு குட்டு. நான் காசுக்கு சொல்லலடி, அவ வயிறு என்ன ஆயிருக்குமோ. நீ மட்டும் சொல்லலனா நான் ரொம்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருப்பேன். என்ன சார்? அதான் அந்த கீதா சாமி வந்து என்ன ஆட்ட ஆடிட்டா, தப்பிச்சோம் பொழைச்சோம் ஓடி வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜன். எனக்கு எது சார் தேங்க்ஸ்லாம்? நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் சார். உங்களுக்காக என்னென்ன செய்யணும் அதெல்லாம் எனக்காக செஞ்சுக்கிற மாதிரி தானே. என்னங்க, குருக்கள் சாமி கிட்ட சொல்லி பூசையை நல்லபடியா செய்ய சொல்லுங்க. நம்ம கீதா மேல சாமி வர்றது நிக்கணுங்க. அன்னைக்கு அந்த ஆபீசர் முன்னால இவ அந்த ஆட்டம் ஆடலைன்னா இதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருக்குமே. அக்காவை அடிச்ச சாமி தானே அடிச்சு? ஆமாமா, எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. சரி வாங்க, சாமி கிட்ட கேப்போம். தான் தெரியும். செருப்ப கழட்டி விட்டு வாங்க. ஆமா ஆமா, கழட்டுமா செருப்ப. ஏன் கல்யாணி, என்ன அது காக்கா சத்தம் கேக்குது? இந்த ஊர்ல தான் காக்காயே கிடையாது. அதானே, அது காக்கா இல்லப்பா, குயில். குயில். அறிவு கெட்டவளே, குயில் என்ன காக்கான்னா கத்த? கோன்னு கோவுண்டி. அது குயில் தாமா, குளிர்ல தொண்டை கட்டிக்குச்சு, அதான் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க குயிலுக்கு தொண்டை கட்டி இருக்குதுங்கிறான்? குயிலுக்கு தொண்டை இருக்கு, அதான் கட்டி இருக்கு. வாங்க. அம்மா, நீங்க போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். உனக்காகத்தான் பூசையே ஏற்பாடு பண்ணிருக்கு, பக்கத்துல போயிட்டு வரியா? திடீர்னு வயிறு சரியில்லம்மா, கொஞ்சம் அவசரமா போகணும். அக்கா, நான் வேணா துணைக்கு வரட்டுமா? சி போடா, நானே போய்க்கிறேன். ஆமா கல்யாணி, பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு, தீபாராதனை ஒண்ணுதான் பாக்கி. இன்னும் இந்த கீதாவை காணுமே. என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வரேன்ட்டு போனா என்ன காணும்? அம்மா, என்ன மாதிரி சின்ன பசங்களா இருந்தா எங்க வேணா போயிட்டு வரலாம். அக்கா பெரிய பொண்ணு இல்ல, மறைவான இடம் பார்த்து போவேன்னா கொஞ்சம் லேட்டு தானே ஆகும். ஆமா வருவாங்க, நீங்க சாமி கும்பிடுங்க. கடவுளே, என் பொண்ணை குணப்படுத்து. அந்த ஆபீசர் மனம் மாறி என் பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்.
இப்பெல்லாம் அந்த ஆபீசர் தம்பி நம்ம வீட்டு பக்கமே வர்றதில்ல. நம்ம பொண்ணு இந்த ஆட்டம் ஆடினா எவண்டி இந்த வீட்டு பக்கம் வருவான்? ஆமா, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். நம்ம பொண்ணுக்கு நிஜமாவே சாமி வந்துதா இல்ல இந்த காலிப்பைய ராஜனை கல்யாணம் பண்றதுக்காக இந்த ஆட்டம் ஆடினாளா? கொழுப்பு பிடிச்சவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆமா, என்னங்க ஆபீசர் ஆபீசர் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா. உங்களுக்கு ஆயுசு 100. உள்ள வாங்க. அத்தை. அத்தையா? நானா? ஐயோ, இவர் மாமானா நீங்க எனக்கு அத்தை தானே? என்ன என்ன சௌக்கியமா சொல்றீங்க? நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடக்கும். கீதாவுக்கு சாமி வந்ததுன்னு தெரிஞ்சா எவனும் கட்டிக்க மாட்டான். ஆனா எனக்கு சாமினா ரொம்ப பக்தி, மரியாதை, பயம். அதனாலதான் நாம கட்டிக்க போற பொண்ணுக்கு சாமி வரணும்னு வேண்டிக்கிட்டேன். சோ கீதாவுக்கு சாமி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஐயோ, நிஜமா தான் சொல்றீங்களா? அதான் சொல்லிட்டாரே. சட்டு புட்டுன்னு ஆக வேண்டியதை பாருங்க. வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அம்மா, என்னம்மா? நீ ஒண்ணு பேச வேண்டாம். கடவுள் நமக்கு அதிர்ஷ்டத்தை மூட்டை கட்டிட்டு வந்து கொடுக்கறாருடி. உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா வந்து வாங்கிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்ள. ஏற்கனவே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ரமாவுக்கு மாத்திரம் கடுதாசி எழுதி வரவழைச்சிடுறேன். கடுதாசியா? முதல்ல தந்திய கொடுங்க. அப்ப வரேன் அத்தை. வாங்க. வரேன் மாமா. எல்லாம் அந்த முருகனோட செய்யும். சரி சார். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.